300 கோடி வரைக்கும் நட்டத்துல இருந்துச்சு. நான் தான் சேனலுக்கு இப்படி எல்லாம் பண்ணனேன். ஆனா அவங்க அந்த விஷயம் தெரிய வரப்ப யாருமே சப்போர்ட் பண்ணல, அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா நான் தான் அதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணேன் அப்படின்னு சொல்வதெல்லாம் உண்மை. ஆரம்பத்துல இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின நிர்மலா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? நான் கிருஷ்ணா அவரை பார்க்க முடியுமா, பிளீஸ் அவரை பார்க்கணும்னு ஸ்ரீகாந்த் அவர் என்ன கேட்டாரு. வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். சொல்வதெல்லாம் உண்மை இந்த நிகழ்ச்சி பெரிய அளவுல ஹிட் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்துல நிர்மலா பெரியசாமி அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. இந்த நிகழ்ச்சியை அவங்க தொகுத்து வழங்குறப்ப நல்ல வரவேற்பு இருந்துச்சுங்க. சொல்ல போனா ஒரு நிஜ கொலையை கண்டுபிடிச்சு அதுக்கு தண்டனை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு பேட்டி எல்லாம் கூட நிர்மலா அவங்கள எடுத்திருக்காங்க. அந்த வகையில ஆரம்பத்துல சேனல் 300 கோடி நஷ்டத்துல போயிட்டு இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எல்லாமே சரியாச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு தைரியமே வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில நடந்த நிறைய விஷயங்கள், உண்மை விஷயங்கள் வெளியே வந்துச்சு. அதுக்கு சேனல் தரப்பு எதுவுமே பெருசா எடுத்துக்கல, பெருசா எதுவும் கண்டுக்கல. அவங்களுக்கு ஒரு ஷோ அப்படிங்கிற நிலையில தான் இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் பார்த்தா அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறப்ப. இப்படியெல்லாம் கூட மேனிபுலேட் பண்ணுவாங்களான்னு நான் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, அவங்களோட பங்கு இருக்கு. ஏன்னா தனியால என்னால ஒன்னும் செஞ்சிருக்க முடியாது. அவங்க கூட நின்னதுனாலதான் எல்லாமே என்னால பண்ண முடிஞ்சது. அதனால நானும் பெருசா எதுவும் எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி நிர்மலா அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சமீபத்திய பேட்டியில இதை வெளிப்படையாவே பேசியிருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரீகாந்த் அவரும் கிருஷ்ணா அவரும் சிறையில அடைக்கப்பட்டிருக்க விஷயம் எல்லாருக்குமே தெரியும். தீவிரமான விசாரணைகள் போயிட்டு இருக்கு. இதுல சீமான் அவர் இடையில பேசும்போது கூட சொல்லியிருக்காரு, இவங்க 2 பேரும் அப்பாவிங்க. சுசித்ரா அவங்க சொல்ற மாதிரி இந்த விருந்து எல்லா இடங்கள்லயும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் தட்டி கேட்காம தண்டனை கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்தியா முழுக்க இந்த பொருள் பரவி கிடக்குது. அதுக்கெல்லாம் சரியான தண்டனை இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அந்த வகையில புழல் சிறையிலும் பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவருக்கு பத்திரிகை படிக்கிறது, அதாவது பேப்பர் எல்லாம் படிக்கிறாராம். அதுல உன்னிப்பா ஒவ்வொரு வார்த்தைகளும் படிக்கிறாராம். அதுல கிருஷ்ணா அவர் கைது செய்யப்பட்ட விஷயமும் அவருக்கு தெரிய வந்திருக்கு. இதனால ஸ்ரீகாந்த் அவர் கிருஷ்ணா எங்க அடைக்கப்பட்டிருக்காரு, அவரை என்னால பார்க்க முடியுமா, அவர்கிட்ட பேச முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அதுக்கு அதிகாரிகள் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். நடிகர் கிருஷ்ணா அவரையும் புழல் சிறையில தான் அடைச்சிருக்காங்க. முதல் வகுப்பு அறையில தனியா அடைச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் அவரை போலவே தான் அவரையும் புழல் சிறையில தனியா அடைச்சிருக்காங்க. ஆனா அங்க அவங்க படிக்கிறதுக்கு பேப்பர் எல்லாம் கூட கொடுக்கறாங்க. ஆனா சுசித்ரா அவங்க சமீபத்துல பேசும்போது இன்னும் சில நடிகர்களோட பெயர், அது மட்டும் இல்லாம இதெல்லாம் மறைக்கிறதுக்கு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நடிகர்கள் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சுங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.